அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இதில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி. ஏற்கனவே நம்ம தேர்ட் யூனிட் போயிட்டுருக்கோம். தேர்ட் யூனிட்டில் வந்து 3 பார்ட்ஸ் முடிஞ்சுது. இது 4th பார்ட்டு. லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்து எங்கே ஸ்டாப் பண்ணோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹாமில்டன்ஸ் வேரியேஷனல் பிரின்சிபல் அப்படிங்க ஸ்டாப் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஜிட் பாடிஸ். ஸோ இந்த ரிஜிட் பாடிஸ்னால் என்ன? சிம்பிளாக ரிஜிட் பாடி அப்படின்னா ஒரு ஒழுங்கற்ற திண்மம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஜிட் பாடிஸ்னால் என்ன சொல்லுவோம்? ஒரு ஒழுங்கற்ற திண்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாங்க இங்கே என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். By a rigid body, we mean a rigid assembly of particles with fixed interparticle distance. Thus, we always neglect the deformation that occurs in actual bodies. அதாவது ஒழுங்கற்ற திண்மம் அது எப்படி இருக்குன்னா, by a rigid body we mean a rigid assembly of particles with fixed interparticle distance. அதாவது ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கும். Thus we always neglect the deformation that occurs in actual bodies. சரிங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, in order to discuss the mechanics of a rigid body, we must have means of describing its position and orientation. என்ன சொல்கிறாங்கன்னா, பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன், அந்த பாடியோட பொசிஷனும் ஓரியன்டேஷனும் எப்படி இருக்கும். In order to discuss the mechanics of a rigid body, we must have means of describing its position and orientation. பாருங்க, a rigid body with n particles can almost have 3n degrees of freedom. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு n degrees of particle இருக்கிற இடத்துல எவ்வளோ டிகிரி ஃப்ரீடம் இருக்கும்? 3n degrees of freedom. கன்ஸ்ட்ரைனோட சேர்த்து 3nk -k இருக்கும். 3 for each constituent particles, but because of large number of constraints, the number of degrees of freedom are independent. Coordinates required to describe its motion will be much less than 3n. Much less than 3n சொல்கிறோம். அப்படி பாருங்க, a rigid body with n particles can almost have 3n degree of freedom, 3 for each constituent particle, but because of large number of constituents, the number of degrees of freedom are independent coordinates required to describe its motion will be much less than the 3n. அதுவும் சொன்னேன், மச் லெஸ் தென் தி 3n அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? மச் லெஸ் தென் 3n 3n -k. கன்ஸ்ட்ரைன்ஸ் என்ன பண்ணிக்கணும்? நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இன்னமும் உங்களுக்கு ரிஜிட் பாடினா புரியலன்னா அடுத்த பேராகிராஃபில் உங்களுக்கு ரிஜிட் பாடினா சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள். ரிஜிட் பாடி, a rigid body is defined as a system of points subject to the holonomic constraints. ஸோ நம்ம ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம்? கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னால் 2 வகை இருக்குது. அதில் ஹாலோமானிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸு, நான் ஹாலோமானிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? அதான் அங்கே ஹாலோமானிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸு where the distance between all pairs of points remain constant throughout the motion. அதாவது என்ன, அந்த ரிஜிட் பாடி மோஷனுக்கு போகும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இது இன்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ், இன்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. RIJ = CIJ. RIJங்கிறது பொசிஷனில் வரும், டிஸ்டன்ஸில் வரும். RIJ = CIJ, where IJ is the distance between the ith and jth particle and J is the constant. ஓகேங்களா? ஸோ தியரம் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். The number of degrees of freedom for the general motion of a rigid body is 6. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்குங்க. The number of degrees of freedom for the general motion of a rigid body is 6. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, the number of degrees of freedom for a general motion of a rigid body is 6 அப்படிங்கிறது. அந்த 6ல் ஃபஸ்ட்டு 3 வந்து பாடி கோஆர்டினேட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு 3 வந்து body coordinate system. A coordinate system fixed in a rigid body is called body set of axes. அப்படி கூட சொல்லுவாங்க, body set of axes. அடுத்த 3 வந்து space coordinate system. In this coordinate system, axes are fixed in space called space set of axes. இது இந்த ஒரு ரிஜிட் பாடியை நம்ம டினோட் பண்ணுறது. இது வந்து ஸ்பேஸ் செட் ஆஃப் ஆக்சஸ், ஸ்பேஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் XYZ. இதுதான் ரிஜிட் பாடி. இது வந்து உள்ளுக்குள்ள பாடிக்கு கோஆர்டினேட்ஸ் XY, X dash, Y dash, Z dash, நார்மலாக XYZ. இது அந்த 6
சொன்னது. the number of degrees of freedom for the general motion of a rigid body is 6. அந்த 6னா 3 பாடி கோஆர்டினேட் சிஸ்டம், 3 வந்து ஃபேஸ் கோஆர்டினேட் சிஸ்டம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஸோ ரிஜிட் பாடினா என்ன, ரிஜிட் பாடி டெஃபினேஷன் பார்த்தோம். அப்புறம் இந்த இன்டர் டிஸ்டன்ஸ் RIJ = CIJ பார்த்தோம். அப்புறம் அதில் எவ்வளோ பாடி, இது n பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய ரிஜிட் பாடியில் எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், 3n டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அட் த சேம் டைம் அதை நம்ம வந்து நோட் பண்ணும் பொழுது, அதாவது கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நோட் பண்ணும்பொழுது மச் லெஸ் தென் தி 3n இருக்கும். பிகாஸ் என்ன பண்ணணும், நம்ம கன்ஸ்ட்ரைனை சப்ராக்ட் பண்ணிக்கணும். 3n - k. இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆய்லரின் ஆங்கிள்ஸ், அது ஆய்லர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ரிஜிட் பாடியில் தான் பார்க்குறோம். there are defined as the 3 successive angles of rotation of rigid body about a point fixed in the body. அதாவது ஒரு பாயிண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ரிஜிட் பாடி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா நம்மளாம் அஸ்யூம் பண்ணிக்க வேண்டியது. எப்படி அஸ்யூம் பண்ணணும்? ஒரு ஒழுங்கற்ற ஒரு கல் எடுத்துக்கிட்டு அதை ஒரு கயிறு கத்தி நம்ம தொங்க விட்டுட்டோம். ஒரு கயிறோட ஒரு ரெண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஒரு ரெண்டில் வந்து அந்த கல் இருக்குது. இப்போ இந்த கல் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கற்ற திண்ம பொருள், அதாவது அதை ஒரு ரிஜிட் பாடியாக எடுத்துக்கலாம். அப்போ அது ரொட்டேட் ஆகும். இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். they are defined as the 3 successive angles of rotation of rigid body about a fixed point in the body. We first rotate initial system of axis OXZ. இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். OXYZ அந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது. fixed up by space by an angle phi. Counter clockwise about Z axis and the resultant coordinate system will be labeled as, இது உங்களுக்கு தெரியும் என்னது, என்ன சொல்லுவீங்க இதை, கை ஈட்டா சை. ஓகேங்களா? செகண்ட்லி என்ன சொல்கிறோம், இது ஃபஸ்ட்டு, அது செகண்ட் அதே தான், பட் இன்டர்மீடியட் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். ஆர் ரொட்டேட் அபவுட் தி ஆக்சிஸ் கை ஆக்சிஸ் கவுண்டர் கிளாக்வைஸ் பை an angle theta. the previous வந்து 5, இப்போ theta. to produce a set of axis அதே தான், பட் டேஷ் எடுத்துக்கிறோம் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக. the side dash axis is the intersection of xy and a chi n eta n plane are known as line of nodes. என்ன சொல்லுவாங்க? line of nodes. அதே மாதிரி அடுத்து பாருங்க, at last axis and the dash axis are rotated counter clockwise by an angle psi about chi dash axis to produce x dash y dash z dash system of axis fixed in the body. the previous பார்த்தது வந்து ஃபேஸ், இப்போ வந்து பார்க்குறது வந்து பாடி. here the angle phi theta psi are known as Eulerian angle. இதுதான் நமக்கு இதுக்கு முன்னாடி விஷயம் உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, இதுதான் நமக்கு புரியக்கூடிய விஷயம். என்னென்னா Eulerian angle என்ன, phi theta psi. சரிங்களா? இப்போ இதில் 3 ரொட்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட் ரொட்டேஷன் என்ன, செகண்ட் ரொட்டேஷன் என்ன, தேர்ட் ரொட்டேஷன் என்ன. ஃபஸ்ட் ரொட்டேஷன் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் ரொட்டேஷன்னா ஆங்கிள் வந்து 5. the first rotation, first of all the spaces set of axis is rotated about the face z axis so that the yz plane takes new position yz. இந்த ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து 5. சரிங்களா? first of all the space set of axis is rotated about the face z axisல வருது. அப்போ வந்து yz பிளானில் இது நடக்கும் அந்த பொசிஷன். அப்போ ஆங்கிள் வந்து 5. அப்போது அதனுடைய பொசிஷனை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இருக்கணும், I1 = I cos phi plus J sin phi, J1 = -I sin phi plus J cos phi, K1 = K. இது புரியுதுங்களா? இது அடுத்து என்ன பண்ணோம், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம எழுதுவோம். ஃபஸ்ட் ரொட்டேஷன் புரியுதுல்ல உங்களுக்கு? இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதும்போது நமக்கு ஒன்றும் ஈஸியாக புரியும். இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் பாருங்கள், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் உங்களுக்கு புரியும். I1 J1 K1 அங்கே போட்டிங்கன்னா cos phi sin phi 0 minus sin phi cos phi 0 0 0 1 IJK. இன்னது சிம்பிளாக நம்ம மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதணும்னா D = cos phi sin phi 0 minus sin phi cos phi 0 0 0 1. ஸோ கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கேட்பாங்க. ஃபஸ்ட் ரொட்டேஷன் ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இதுவா, செகண்ட் ரொட்டேஷன், தேர்ட் ரொட்டேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014, 17, அப்புறம் அதுக்கு முன்னாடி 12லாம் நடந்த டிஆர்பி கொஷினில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 2017 கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரொட்டேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது ஃபஸ்ட் ரொட்டேஷன் ஈக்குவேஷன்.
அடுத்து செகண்ட் ரொட்டேஷன் ஈக்குவேஷன் பாருங்கள். செகண்ட் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் அபவுட் நியூ இசட் எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ். அதான் ஃபஸ்ட் ரொட்டேஷன் வந்து ஒய் இசட் பிளானில் நடக்கும், அப்போ ஆங்கிள் வந்து 5. இங்கே செகண்ட் ரொட்டேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து நியூ எக்ஸ் டேஷ் ஆக்சிஸில். அப்போ ஸோ தட் இசட் டேஷ் ஆக்சிஸ் கோயின்சைட் வித் தி பாடி இசட் டேஷ் ஆக்சிஸ். ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து தீட்டா, அங்கே ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து 5, இங்கே ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ I2 ஈக்குவல் டு I1, J2 ஈக்குவல் J1 காஸ் தீட்டா ப்ளஸ் K1 சைன் தீட்டா. இங்கே K1 ஈக்குவல், இங்கே K2 தான் வரணும், K2 ஈக்குவல் minus J1 times sin theta plus K1 cos theta, so that the matrix transformation will be. So direct matrix formation போயிட்டோம். அப்போ 1 0 0 0 0 sin theta cos theta sin theta minus sin theta cos theta. இது வந்து செகண்ட் ரொட்டேஷனுக்கு உண்டான மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வந்துடாதீங்க. அடுத்து வந்து தேர்ட் ரொட்டேஷனுக்கான ஆங்கிள் வந்து psi. டைரெக்டாகவே போயிடுறோம் ஆங்கிளுக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸுக்கு. cos psi sin psi equal 0 minus sin psi cos psi 0 0 0 1. இதுதான் வந்து தேர்ட். இதுதான் வந்து 2017 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இந்த தேர்ட் ரொட்டேஷன் ஆயிலியன் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு அப்படிங்கும்போது cos psi. ஃபஸ்ட்டு ரொட்டேஷன்னா ரன்லாம் மைனஸில் வச்சுக்கோங்க. சாய்ஸ் நல்லா நீங்கள் கீழே பார்க்கும் பொழுது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 5 வரதை மட்டும் பார்க்கணும். செகண்ட் ரொட்டேஷன்னா டீட்டா இருக்கிறத பார்க்கணும். தேர்ட் ரொட்டேஷன்னா psi இருக்கிறத பார்க்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் போயிடும். அப்புறம் ஈஸியாக ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ரிஜிட் பாடி. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ரிஜிட் பாடி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ரிஜிட் பாடி ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். பாருங்கள். VI ஈக்குவல் ஒமேகா வெக்டார் இன்ட்டு RI. ஸோ இது வந்து ஸ்பேஸு பாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆங்குலர் மூமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடி மூமெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா. என்ன சொல்லுவோம்? ஆங்குலர் மூமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடி மூமெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா. The rigid body can possess simultaneously the translational and rotational motion, and the equation of motion governing the two types of motion may be involved both. இப்போது ரிஜிட் பாடி வந்து சைமல்டேனியஸாக என்ன ரெண்டு மோஷன் போகும், டிரான்ஸ்லேஷன் மோஷன் போகும், ரொட்டேஷனல் மோஷன் போகும். டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் அப்போ என்ன சொன்னால் கவர்னிங் த டூ டைப்ஸ் ஆஃப் மோஷன் மே இன்வால்வ் த போத். ரெண்டுமே நடக்கலாம் அல்லது ஒன்று நடக்கலாம், ரெண்டுமே. ஸோ டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் கோஆர்டினேட்ஸு அது ரெண்டுமே நடக்கும். ஸோ வி நோ தட் த பிரேக்கப் ஆஃப் த ப்ராப்ளம் இன்டு த டூ பார்ட்ஸ் கேன் பி எஃபெக்டட் இன் மோஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து ரெண்டு இதாக ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராப்ளம் போடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் பாசிபிள் ஆஸ் லக்ராஞ்சியன் L ஈக்குவல் T மைனஸ் V. ஸோ டிவைட்ஸ் இன்டு டூ பார்ட்ஸ். பார்ட்ஸ் 1 பாருங்கள், coordinates of center of mass concerned with the translational motion, and the other only the angle coordinate which may be chosen as Eulerian angle. அது ரெண்டு இதாக வச்சு போடுவாங்க. எப்பவுமே ஹோல் ப்ராப்ளமாக போட முடியாது. நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படித்தது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து அதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம நிறைய டைம் இருக்கும். இது 10வது நோட்ஸ் நம்ம வளவலன்னு போகும். நம்ம டைரெக்டாக என்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ அது மட்டும் எடுத்திருக்கோம். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது கரெக்டாக கட் ஷார்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டு டிவைடாக பண்ணணும். ஒன்று வந்து மாஸ் சென்டர்டு கோஆர்டினேட்ஸ் வந்து மாஸ் சென்டர்டு வித் டிரான்ஸ்லேஷன் மோஷன். செகண்ட் வந்து ஆயிலியன் ஆங்கிள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டினா ஒமேகா ஈக்குவல் I ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் J ஒமேகா ஒய் ப்ளஸ் K ஒமேகா இசட். அடுத்து ஆங்குலர் மொமெண்டம்னா இஃப் த ரிஜிட் பாடி இஸ் டேக்கன் ஆஸ் a rigid collection of particles, then the angular momentum is given by the angular momentum. ஸோ மொமெண்டம் நமக்கு தெரியும், MP ஈக்குவல் டு MV. இங்கே ஆங்குலர் மொமெண்டம் L ஈக்குவல் சம்மேஷன் ஆஃப் I M RI இன்ட்டு VI. சொன்னது சிம்பிளாக எழுதணும்னா RI. ஸோ அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா இங்கே L ஈக்குவல் I இன்ட்டு ஒமேகா. இது ஒரு 2017 டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இந்த மூமெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா அவங்க கொடுத்துட்டு L ஈக்குவல் I இன்ட்டு ஒமேகா பார். இங்கே L வெக்டார் கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இங்கே ஐங்கிறது பேசிக்கலி சிமெட்ரிக் டென்சாரு, Lங்கிறது ஆங்குலர் மொமெண்டம், ஐங்கிறது ஆப்ரேட்ஸ் ஆன் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா வெக்டார். இது இன்டகிரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி இப்படியும் கேட்கலாம்.
ஸோ அடுத்து பாருங்கள் ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சிமெட்ரிக் டாப்பு. இது சிமெட்ரிக் டாப்புன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிமெட்ரிக் டாப்னா நம்ம பம்பரம் சுற்றுறது. பாருங்கள், the symmetric top that is approximated to variety of rigid bodies like a child's top and gyroscope. The Euler's angles are the most convenient set of standardized coordinates to describe the motion. In this case, we find the Lagrangian for the top. என்னதுன்னா நம்ம அந்த பார்த்தீங்கன்னா பம்பரம் சுற்றும் போது பாருங்கள் ரெண்டுமே நடக்கும். ஸோ டிரான்ஸ்லேஷன் மோஷனும் இருக்கும், அது அட் த சேம் டைம் வந்து ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கும். அதை வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ கைரோஸ்கோப் நம்ம பூமி சுற்றுறது நமக்கு தெரியும், ரெண்டு செட் ஆக்சிஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ L = T - V. டிங்கிறது கைனடிக் எனர்ஜி, விங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. நம்ம ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாகவே ஈக்குவேஷன்ஸ் நான் எழுதிட்டேன் இந்த இடத்துல. அப்போது L = 1/2 I theta dot square plus phi dot square sin square theta plus I³/2 psi plus phi cos theta whole square minus mgl cos theta. The interaction of various types of motion that the top executes, as we know that apart from translational motion the top has following the three types of motion. அதாவது apart from that translation motion தவிர மீதி எல்லாம் நான் போடும் ஒரு மூணு விஷயம், முக்கியமான விஷயம். Precision, which is rotation about the space z axis. Such rotation corresponds to the angle phi. Precisionனா கேட்பாங்க, precision angle வந்து corresponds to the angle எதில் இருக்கும், z axisல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு angle corresponds to phi. அடுத்து notation, so which is rotation about intermediate x1 axis or line of nodes such as rotation correspond to the angle theta. ஓகேங்களா, precision, notation. அடுத்து spin, which is rotation about z axis. Such a rotation correspond to the angle phi. The spin velocity about z dash axis is omega z dash given by angle phi cos theta plus psi. மூணு விஷயம் அதில் போகும். ஸோ precision, notation, spin கொஞ்சம் பார்த்துக்குங்க. Since the Lagrangian does not contain the Euler's angle psi and phi and the time t, that is they are cyclic, the corresponding momenta and total energy E are constant in time. அது ரெண்டும் கான்ஸ்டன்ட் இன் டைம், டைமை டிபெண்ட் பண்ணி பார்க்கும்போது கான்ஸ்டன்ட்டு. அது அந்த மூணு இன்டெக்ரல் எக்ஸ் டேஸ் ஆக்சிஸ், ஒய் டேஸ் ஆக்சிஸ், இசட் டேஸ் ஆக்சிஸ், எதுனா ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அந்த மூணு இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த டாப்போட சிமெட்ரிக்கல் டாப்போட டவுன் மோஷன் ஆஃப் திஸ் சிமெட்ரிக் ஆக்சிஸ் இதுதான். The variation in the angle theta is referred to as the mutation of symmetry axis of the top and is an up and down motion of the symmetric axis. The equation. ஸோ இதோட நமக்கு 3வது யூனிட் முடியுதுங்க டீச்சர்ஸ். நம்ம இதுக்கு அடுத்த கிளாஸில் 4th யூனிட் நம்ம பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.